சென்னையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய கோரி பொம்மை முதல்வரின் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏவல்துறையினர் கைது செய்தனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதியை பொம்மை முதல்வர் கொடுத்துவிட்டு தற்போது அதனை கண்டுகொள்ளாமல் இருந்து வருகிறார். அதற்காக 2.5 வருடங்களுக்கு மேலாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து போராடி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை நந்தனத்தில் உள்ள ஒருங்கிணைந்த கால்நடை பராமரிப்பு மற்றும் மீன்வளத்துறை அலுவலக வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து ஸ்டாலினின் இல்லத்தை முற்றுகையிட முயன்றவர்களை ஏவல்துறையினர் கைது செய்தனர். விடிய ஆட்சியில் அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகின்றனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும். சிபிஎஸ் ரத்து அறிவிக்காத பட்சத்தில் நிச்சயமாக 6 லட்சம் குடும்பங்கள் மட்டுமல்ல, அரசு துறையில் பணிபுரியக்கூடிய 18 லட்சம் ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், சீருடை பணியாளர் உள்ளிட்ட சிபிஎஸ் பணிபுரியக்கூடிய ஊழியர் மட்டுமல்ல, அனைத்து ஊழியர்களும் பாராளுமன்றத்தில் அதற்கு தகுந்த பாடத்தை புகட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.